எம்மா உனக்கு யாரு வேணும்? வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்கா. ஐயோ தாத்தா நான் கத்தல, என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு இருந்தேன். அவ வீட்டுக்குள்ளே இருக்கா. யாரு கேக்குற நீ? யாடி தீபி. ஏய் கமலி, நீ அங்க என்ன பண்ற? அவன் தாத்தா இங்க நிக்காரு, நீ அங்க நிக்க. அடக்கு இருக்கு, அது என் தாத்தாவே இல்லடி, என் ஊடு இந்தா இருக்கு. ஐயா அப்படியா? ஊடு எப்ப மாத்தனா சொல்லவே இல்ல. அப்பவே இருந்து என் ஊடு இதுதான். நீ கிறுக்கு மாட்டி போய் ஊட தட்டிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் கமலி கமலின்னு கூப்பிட்டு இருந்தேன், ஒன்ன காணவே இல்ல. யாரியா இவ? பக்கத்து வீட்ல போய் கமலி கமலின்னு கூப்பிட்டா நான் எப்படி வருவேன்? சரி தாத்தா, அப்புறமா பார்க்கலாம். அதான் இருக்கல்ல, அவதான் என் ஃப்ரெண்டு. அவளை தேடிதான் இந்த ஊருக்கு வந்தேன். அப்படியா? சரி சரி. சரி தாத்தா, நாங்க கிளம்புறோம். நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள போயிருங்க, பாத்து எதுவும் கல்லு தட்டி விழுந்துடாதீங்க. ச்சே, வயசான காலத்துல இந்த தாத்தா போட்டு தொந்தரவு பண்ணிட்டோம். இவ வீடு மாத்திரேன்னு சொன்னாளா? இரு வரேன். வா நம்மளும் போவோம். உங்களுக்கு என்னப்பா வேணும்? ஒண்ணுல தாத்தா, நாங்க கிளம்புறோம். வா போயிருவோம். வாங்க வாங்க. ஏட்டி கமலி எப்படி இருக்க? நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? அதே கண்ணாடி தான் போட்டிருக்க போல, பியாக்க மாத்தவே இல்ல. முடி இவ்வளவு வளர்ந்திருக்கு. என்னடி சுத்தி சுத்தி வர? இப்ப கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கியே, ஆனா என்ன மூஞ்சில இருக்க பருவுதான் மாறல. அது மட்டும் மறைஞ்சிச்சுன்னு வையி, பின்ன எனக்கு ஒண்ணு அடையாளம் தெரியாம போயிடும். அதனால அது அப்படியே இருக்கட்டும். சரி, என்கிட்ட ஏதாச்சும் மாட்டம் தெரியுதா? நல்லா பாரு. இருந்த 4-5 முடியும் கலைஞ்சிட்டு போல. ஐயே தெரியுதோ? அதெல்லாம் இல்லட்டி, சும்மா தான் சொன்னேன். நல்லா இருக்கு. முடி மட்டும் ரொம்ப கொட்டிட்டே இருக்குடி. நானும் என்னத்தை அளவலாம தேய்ச்சி பார்த்துட்டே ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. இவங்க இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பவே, நம்ம வேற எங்கேயா போவோம். நீ என்ன தட்டி போடுறா? நல்ல முடி பெருசா இருக்கு. ஆய முடி என்னம்மா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல வேலைய முடிய விட்டா. என்ன கமலி, இதெல்லாம் உன் ஃப்ரெண்டு வேளா? ஆமா சித்தி. சரி சரி, விளையாடுங்க விளையாடுங்க. எடி கமலி, ஊர்ல இருக்க எல்லாரும் சொந்தக்காரங்க போல, பெரிய ஆளா இருக்கியே. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, அவன் சித்தி தான். சரி சரி, வா வீட்டுக்குள்ள வா. ஆமா, அங்க 2 பேர் இருக்காவல, அது யாரு? அதுவா என் தம்பியும் என் தம்பி ஃப்ரெண்டும். ஏல பிரவீனே. என்ன சொல்லு. கமலி உங்களை பத்தி கேக்குறா. அக்கா எப்படி இருக்கீங்க? ஒரு நாளாவது என்ன அக்கான்னு சொல்லிருக்கியடா. வாங்க வாங்க, நான் உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறேன். சரிக்கா. நீ என்ன அக்கானெல்லாம் கூப்பிட வேண்டாம், கமலினே கூப்பிடு. சரி கமலி. முதல்ல எல்லாரும் இங்க வீட்டுக்குள்ள வாங்க. ஏட்டி வா. வரேன் வரேன். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எம்மா, யார் வந்திருக்கேன்னு பாருங்க. நீங்க உட்காருங்க, நான் இத வந்துடுறேன். ஏலா, அவ உட்காரு உட்காருன்னு சொல்ற, எங்க உட்காரணும் தெரியல. நானும் அதுதான் பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை அவிய தரையில உட்கார சொல்லியாவளோ? ஆமா ஆமா, நானும் நிறைய இதுல பாத்திருக்கேன். கிராமத்துல உள்ளவங்கலாம் தரையில தான் உட்கார்ந்துருப்பாவே. சரி, அப்ப வாங்க இதுல உட்கார்ந்துருப்போம். அட, யாரு வந்திருக்கா? என்ன பிள்ளைகள எல்லாம் தரையில உட்கார்ந்துருக்கியே? இல்ல இல்ல, பரவாயில்ல ஆண்டி. காபி தண்ணி ஏதாச்சும் குடிக்கலா? சரி ஆண்டி. இவன் திருந்த மாட்டான். சரி மக்களே, என்ன கொண்டாரேன். ஐயோ வேண்டாம் ஆண்டி, போயிட்டாங்க. ஏடா, உனக்கு வெக்கமாவே இல்லையா? எங்க என்னத்த கொடுத்தாலும் தின்றியா? உனக்கு வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லு. சரி, அதை விடு. ஏதோ காப்பி தண்ணின்னு சொன்னாவல்ல, காப்பியை கொண்டு வருவாங்களா இல்ல தண்ணியை கொண்டு வருவாங்களா? அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை ரெண்டையும் சேர்த்து கலக்கி கொண்டு வருவாங்களோ? அட, என்ன எல்லாரும் கீழே உட்கார்ந்துருக்கியே? ஆமாட்டி, நீ தானே உட்காருன்னு சொன்ன. அடக்கு இருக்கு, நான் உட்காருன்னு சொன்னது அதுக்கு மேல உட்காருன்னு சொன்னேன். எதுக்கு மேல? ஐயே, இதுலயே உட்காருன்னு சொன்னா. நானும் நீ உட்காரு உட்காருன்னு சொல்றானு எந்த இடத்துல சொல்றான்னு தெரியாம உட்கார்ந்தேன். போங்க எல்லாரும் அதுல போய் உட்காருங்க. ஏடி கமலி, வந்து இந்த காப்பி தண்ணி எடுத்துட்டு போ. வரேம்மா. இருங்க வரேன். ஏலா பிரவீன், சுபாஷ் அங்க யாருக்கு இந்த இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கான்? யாருக்கு விட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. இங்க நான் இடம் இல்லாம ஒட்டில ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் அங்க யாருக்கு இடத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்கான். டேய், தள்ளி உட்கார்றா. சரி, காப்பி எப்ப கொண்டு வருவாவே? இந்தாங்க. ஐ, வந்துடுச்சு. ரொம்ப அலையாத கமலிதா. இந்த இது உனக்கு. இந்த டிப்பி இது உனக்கு. இது அவனுக்கு கொடு. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். நீ என்ன மூக்காலையே குடிக்க? இந்த ஊரே குடிக்கிற? ஆஹா, என்ன ஒரு வாசனை. உங்களுக்கு மட்டும் பால் ரொம்ப கெட்டியா கிடைக்கி. ஆமா, எங்களுக்கு மாடு நிறைய உண்டா, அந்த மாட்டுல இருந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஐ சூப்பர். எங்க வீட்லயும் மாடு வளர்க்கலாம், ஆனா ஏற்கனவே ஒரு மாடு இருக்குது. அத நான் சொல்லணும். ஒண்ணு வளர்த்ததுக்கு இப்படி ஒரு 2 மாடு வளர்த்த கூட ஏதோ பிரயோஜனம் இருக்கு. எல்லாம் தண்ட செலவு. சரி, சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3 பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.